இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் டே சைனாவில். சைனாவில் மட்டும் இல்லை, பொதுவாக இந்த ட்ரிங்க்ஸ் டே அப்படிங்கிறத ஒரு விஷயத்துக்கு மதுபானம் இறைவனும் சாப்பிடக்கூடியது தான். சோமபானம், அப்பத்தை முக்கி ஒயினில் கொடுத்தாரு ஜீசஸ். இந்துஸ், முஸ்லீம்ஸ், எனிமோர் பீப்புள்ஸ் சாப்பிடக்கூடியது தான். எல்லாம் ஒரு அளவுகளுக்குள் இருந்தால் எல்லாமே சிறப்புற்று இருக்கும். ஒரு ஜான் வயது தானே, இதில் எவ்வளோ தூரம் தான் அடைக்க முடியும்? ஒரு அளவுக்கு தான் சாப்பிட முடியும் இல்லையா? அப்போது அதில் லிமிட்டடாக இருந்தால் எனிமோர் நாட் ப்ராப்ளம். லைஃப் லாங் ஒரு நிவர்த்தியான ஒரு லைஃப்குள்ளே இருக்கும். சாப்பிட்றவங்கள சொல்கிறேன், சாப்பிட்றவங்கள சொல்கிறேன். எதுக்காக இன்றைக்கி இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு நேரத்தில் எங்கள் அப்பா இறந்து போனாங்க. நான் வெளியூரில் இருக்கேன். வெளியூர்லேருந்து அப்பா இறப்புக்கு நான் வரணும், என் அப்பா இறப்புக்கு நான் வரணும் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஈவினிங் ஏறினா மறுநாள் காலையில் தான் நான் என்னோடய ஊருக்கே சேர முடியும். அப்போ கையில் காசு இல்லை, பட்டு ஈவினிங் டைம் சாப்பிட வர செய்யணும். எனக்கு ஈவினிங் சாப்பாடும் சாப்பிடணும், நைட்டு சாப்பாடும் சாப்பிடணும். 3 வேளை சாப்பிடணும். 3 வேளை சாப்பிட்னா எனக்கு அவ்வளோவுக்கு கையில் காசு கிடையாது. கையில் இருக்கிறதே ஒரு குவார்ட்டர் அடிக்கிறதுக்கான காசு மட்டும்தான் இருக்குது. ஸ்நாக்ஸ் கூட வாங்குறதுக்கு கையில் காசு கிடையாது. அப்போது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, சரகு, ஒரு அப்பா இறந்த வருத்தங்கிறது வேறு. இருந்தாலும் அவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகணுமே, ட்ரெயினுக்கும் டிக்கெட் வேணும். ஏன்னா ட்ரெயினில் தான் வரணும். அப்போ ட்ரெயினுக்கும் டிக்கெட் வேணும். அப்போ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அங்கே தான் எக்கனாமிக்கல் எனக்கு இடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சால்வ் பண்ணணும், சொல்யூஷன் பண்ணணும். அப்போ அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தேன். ட்ரிங்க்ஸ் இப்போ நம்ம ஒரு குவார்ட்டர் சாப்பிட்டோம்னா எத்தனை ஹவர்ஸ் அதோட டைம் இருக்கும்? அது பார்த்தா மிஞ்சி போனால் ஒரு 4 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் கப்பன்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இல்லை அதை சாப்பிட்ட உடனே சிலவங்களுக்கு பசி விறுவிறுன்னு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டிங் சாப்பிட்டாலே சிலவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு அங்கே 4 மணி நேரம் போகணும். எப்படியாவது நான் ஈவினிங் கிளம்புனா மறுநாள் காலையில் போய் சேரணும். அந்த சிக்கலை நான் சமாளிக்கணும். அப்படிங்கும்போது சரக்கையும் வாங்கிட்டு ஒரு 3 ரூபா பார்லேஜி பிஸ்கட்டையும் வாங்கிட்டு, காசாவுக்கு கூட பார்லேஜி பிஸ்கட் அனுப்பியிருப்பேன் பாக்கெட். அதோட வீடியோஸும் இருக்கும். அதையும் நான் எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருப்பேன். பட்ட கஷ்டங்கள்லாம் நிறையா இருக்குது. சில விஷயங்கள் வெளியே சொல்லதில்லை. ஸோ அப்போ அன்றைக்கி 2 பிஸ்கட்டை சாப்பிட்டு, சைடு டிஷ்ஷாக சாப்பிட்டு, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அப்படியே போயிட்டு அந்த பேசஞ்சர் இதில் போய் படுத்து தூங்கிட்டேன். நல்ல வேலை அண்டர் ரிசர்வ் தான். அப்பவும் புக் பண்ணி போகிறதுக்கெலாம் எனக்கு அங்கே கையில் காசும் இல்லை. சரி அண்டர் ரிசர்வ், சரி அப்படியே போயிடுவோம் அப்படின்ட்டு 2 பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டேன். கிளம்பி அந்த அன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு நான் உடனே கிளம்பி போகிறேன். போகும்போது வண்டியில் ஏறி அந்த அன்றைக்கி கிளம்பி போகிறேன். அவங்களும் வண்டி எடுத்துட்டாங்க, ட்ரெயின் எடுத்துட்டாங்க, கிளம்பி போகிறேன். தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் இறங்கினேன். அப்போ என் ஃப்ரெண்டு அந்த அன்றைக்கி பிக்கப் பண்ணி என்னை கூப்பிடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நிமிஷம், உடனே மீதி இருக்க இடையில இடத்த பசி இருக்கும்போது மீதி இருக்க பிஸ்கெட்டை ஒரு 2 சாப்பிட்டுட்டு ஒன்றா சாப்பிட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இறங்கிட்டேன். என் ஃப்ரெண்டு மறுநாள் காலையில் இறங்குறேன். இறங்கினோன்னா இந்த மாதிரி அப்பா இறந்து போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்றாப்புல. உடனே ஒரு டீயை வாங்கி கொடுக்காப்புல. கொஞ்சம் பசி எடுக்குடா ஏதாவது. உடனே ஒரு டீயை வாங்கி கொடுக்காப்புல. உடனே கொடுத்தோன்னே அன்றைக்கி அவன் கூட பைக்கில் ஏறி நேராக வரேன். வந்தோடனே இங்கே ஒரு பெரிய அப்பா இறந்துருக்காங்க, பசியில் சாப்பிட முடியாது இல்லையா? சாப்பிட்டோன்னா அப்பா இறந்து போயிருக்காங்க, இந்த நேரத்தில் போய் சாப்பிட்டுருக்கானே, நம்மளோட நிலமை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது.
மற்றவங்க ஏதாவது பேசிடுவாங்களா அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்ட எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு அவங்க தான் வளர்த்து வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மா பசி எடுக்குமா தலை வேற சுற்றுதுமா அப்படின்னு. ஐயோ சாப்பாடு எதுவும் இல்லையடா, நான் பொங்கலேடா பிறந்தனால நீ தண்ணி தான் இருக்குது குடுடா அப்படின்னு சொல்லிட்டு நீ தண்ணி கொடுத்தான். அதை குடிச்சிட்டு நேராக வந்து நிற்கேன். இருந்தாலும் அது எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும். உடனே நீர்மாலைன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க ஒரு குடத்துக்கு. அது யாருக்குன்னே பாடியில் அங்கே ஸ்டாமினா இல்லை, அது வேறு தலை சுற்றிட்டே இருக்குது. அதை வேறு பிடிச்சிருக்கேன். பக்கத்தில் இருக்கவன் உடனே அத்தானோட கூட இருக்கவன் சொல்கிறான், சரக்கு அடிச்சிருக்கான் பாரு அப்பா இறந்த நேரத்துக்கு அப்படின்னா. டேய் நேற்று அடித்த சரக்குடா, இன்றைக்கி அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கடா, கொஞ்சமாவது கூறுருக்கடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதே நேரத்தில் எனக்கு தலை வேற கிறக்குது. யாராவது சமாளிக்கணும், அப்பாவோட விஷயங்களை அவருக்கான கடமைகளை எல்லாத்தையும் முடிக்கிறது வரைக்கும் நம்ம சாப்பிட முடியாது. எல்லோரும் சோகத்தில் இருக்கும்போது நம்ம பசியில் அந்த கடமை செய்யறது கூட பேலன்ஸ் வேணும்ல பாடியில். கேரளாவில் ஒரு அருமையான விஷயம் உண்டுங்க. அவங்க இறந்த உடனே இறந்தாலும் அந்த துஷ்டி வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ட்ரிங்க்ஸு அவங்க அது வரைக்கும் அவங்க ஃபீலிங்கில் இருப்பாங்க. ஏதாவது கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு, இந்த கஞ்சி இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இப்போ என் தாத்தா என் அம்மாவோட அப்பா இறந்த போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவரை அடக்கம் பண்ண பிறகுலாம் கஞ்சியெல்லாம் உடனே கொடுத்து, ஏன்னா அவங்க அந்த அவ்வளோ நேரம் பட்டினியாக கிடப்பாங்களா, பட்டினியாக கிடக்கும்போது யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் கொடுத்து அவங்களோட ஸ்டாமினாவை பேலன்ஸ் பண்ணி அவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி வர்றவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருவாங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், யார் என்ன கஷ்டத்தில் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது, யார் என்ன நிலமையில் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. சிலர் சாப்பிட்ருப்பாங்க, சிலர் சாப்பிடாமல் வந்திருப்பாங்க, சிலர் என்ன நிலமையில் வந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போது ஒரு இறப்பு வீட்டுக்குன்னு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி அவ்வளோ நேரம் அவங்க ஃபீலிங்கில் இருப்பாங்க, வருத்தத்தில் இருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க, அவங்க என்ன குயிக்காக வந்திருப்பாங்க, அந்த இடத்துக்கு எவ்வளோ வேகமாக வந்திருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி தகவல் தெரிஞ்ச உடனே எத்தனை பேர் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, எவ்வளோ எனர்ஜிகள் இழந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு எனர்ஜிகளை கொடுத்தா தானே அடுத்த கட்ட வாழ்க்கைகளை அவங்களுக்கான வாழ்க்கைகள் வாழணும். அதே எனர்ஜியே இல்லாமல் அவங்க இறந்து போகிற மாதிரி வச்சுக்கூடாது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், பொதுவாக இது நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய முக்கியமான தகவல். மக்கள் இதை பற்றி தெரியாது. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இறப்புங்கிறது அவன் விதி கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடியது. அது நம்ம இருப்போம், போய் சேருவோம், எல்லாம் விதி கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடியது. பட் நம்ம இறந்தாலும் நம்மை சார்ந்தவங்களுக்கு அதுக்கான விஷயங்களை அந்த காலத்தில் அற்புதமாக பண்ணி வச்சாங்க. பெரிய பெரிய அரசர் குடும்பத்தில் சோழர் பாண்டியர் இந்த மாதிரி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்து போனாங்கன்னா டக்குன்னு வந்து அவங்கள அடக்கம் பண்ணதுக்கு அந்த நாட்டு மக்கள்லேருந்து வர்றதுக்கு டைம் ஆகும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஏரியாலேருந்து வர்றதுக்கு ரொம்ப காலகட்டங்கள் ஆகும். அந்த தருணங்கள் வரைக்கும் இவங்க பட்னியாக இருப்பாங்க. சொல்லுங்கள், 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கான உணவுகள் எல்லாத்தையும் முன்கூட்டியே கொடுத்து அவங்கள பாதுகாத்து அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க கடமைகள்லாம் செய்யக்கூடியது. இன்றைக்கி ஆடி அமாவாசை திதி கொடுக்கவங்களாம் கொடுத்துருங்க, எள்ளு தண்ணி இறச்சி ஊற்றுவங்களாம் ஊற்றுங்க. ஏன்னா பித்ருக்களுக்கு செய்கிற புண்ணியங்கள் தான் நமக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணதுக்கான வழிகளை அவங்க மூலியமாக தான் கிடைக்கும். கடவுள் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருவான். அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா நம்மக்கிட்ட வரணுமே. ஒரு பண வரவாக இருந்தாலும் சரி, ஒரு வரவாக இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு வரணும்னா சும்மா வராது. ஏன்னா ஒரு ஹெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, தலைவர். அப்போ அந்த தலைவர்கிட்ட கொடுத்த உடனே அந்த தலைவர் கரெக்டாக அந்த இடத்துல வந்து கொடுக்கணும் இல்லையா? அப்போ அவங்க அந்த இடத்துக்கு வரணும்னா அந்த தலைவருக்கான விஷயத்தை நம்ம கரெக்டாக அவங்கள கூப்பிட்டு வந்து அதுக்கான விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுத்தா தான் அவங்க அதுக்கான விஷயங்கள் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வேலைகள்லாம் நம்ம கரெக்டாக செய்யும்போது மட்டும்தான் பித்திருக்கள் மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிறவியில் நம்ம வேண்டக்கூடிய பிரார்த்தங்களும், போன பிறவியில் வேண்டிய பிரார்த்தங்களும், புண்ணிய பிரார்த்தங்களும், போன பிறவியில் நமக்கு நிறைவேற ஆசைகள் எல்லாத்தையுமே இந்த பிறவியில் நிறைவேற்றது நம்ம அவங்களுக்கு பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணங்கள். இது மூலயமா தான் நமக்கான பெனிஃபிட்ஸு கிடைக்கக்கூடியது. இது நிறைய பேர் உணராமல் இருப்பீங்க. கிறிஸ்டியானிட்டியில் ஒரு விஷயம் உண்டு, RIP, ரெஸ்ட் அண்ட் பீஸ். இந்த ரெஸ்ட் அண்ட் பீஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய
கரெக்டான ரெஸ்பெக்டடை பொறுத்து நமக்கான ரெஸ்பெக்டடு ஆட்டோமேட்டிக்கலி கம்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்டியானிட்டிலையும் சரி, முஸ்லீம்ஸ்லேயும் சரி உண்டு. முஸ்லீம்ஸில் அதுக்கான ஈமச்சடங்கெலாம் கரெக்டாக பண்ணுவாங்க. இந்துக்கள்லேயும் கிறிஸ்டின்ஸ்லேயும் எல்லா இதுவுமே போத் ஆர் ஈவன். சைனீஸ்லேயும் அதே மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அதே சேம் இன்னொரு விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். வாழுத காலத்தில் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை இருக்குங்கிறது முக்கியமே கிடையாது. எப்படி இருந்தாலும் நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவான இந்த பூமியை விட்டு போகக்கூடிய ரெஸ்ட் அண்ட் பீஸாக இருக்கணும். சரிங்களா? அதாவது ரெஸ்பெக்டட் இன் தி பீஸ். இந்த ரெஸ்பெக்டட் இன் திஸ் பீஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, வாழுத வாழ்க்கையில் நம்ம கரெக்டான ப்ரொசீஜரில் தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பேட் ஹேபிட்ஸ் இருக்கும். அந்த பேட் ஹேபிட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். மனிதராக பிறந்தவங்களுக்கும் இருக்கும், இறைவனாக பிறந்த இறைவனுக்கும் இருக்கும், கடவுளுக்கும் இருக்கும், காடுக்கும் எல்லாருக்குமே இருக்கும். இந்த பேட் ஹேபிட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பேட் ஹேபிட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்னா, வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி, வேப்பம்பூவிலும் சிறுதேன் துளி உள்ளதடி. அதாவது ஒரு ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஒரு மைனஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா ஒரு ப்ளஸ் இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். எல்லாமே கெட்டதாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு நல்லதாகவும் மாறும். இதுதான் வாழ்க்கை. அப்போ ஒரு கெட்டது இருக்குன்னா ஒரு நல்லதை தேடுவோம், ஒரு நல்லது இருக்குன்னா அதுலேயும் ஒரு கெட்டது இருக்கும். அதையும் ஈக்குவல் பண்ணி சரி பண்ணி வாழக்கூடியது தான் வாழ்க்கை. த ஆன்சர் ஆஃப் திஸ் லைஃப். சரிங்களா? அப்போ அந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கான விஷயத்துக்குள்ளே ஒரு நேர்த்தியான ஒரு லைஃப்பில் வாழ்ந்துக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது. நான் பல தடவை யோசிச்சிருப்பேன், ஏன் வாழ்கிறோம், இறந்துரும், இப்படி செத்துருமா, அப்படி செத்துருமா, இதெல்லாம் பெயின் இல்லாமல் சாகலாம், எல்லா விஷயமே தெரியும், இதை செத்துரும் அப்படிலாம் நான் சாதாரண இதாக இருக்கும்போது திங்க் பண்ணேன். அப்போ தான் ஒரு விஷயம் வச்சேன், இந்த வாழ்க்கை நமக்கு என்ன சொல்ல வருது, நம்ம எண்டு படத்தோட ஸ்டார்டிங் லைனை மட்டுமே பார்த்துட்டு நம்ம எதுவுமே தீர்மானம் பண்ணக்கூடாது. நம்ம லைஃபோட எண்டு லைனோட ஸ்டோரியை பார்த்தா தான் படத்தோட ஃபுல் சாப்டருமே என்னங்கிறது நமக்கு புரியும். அப்போ தான் பார்ட் 2 பார்ட் 3 இந்த பார்ட்டோட முடியுதா லைஃபு, இந்த பார்ட்டுக்கு அப்புறம் நம்ம கரெக்டாக அந்த இதை வாழ்ந்தால் தான் அந்த பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை பார்ட் 2 பார்ட் 3 இப்படின்னு ரன் ஆகிட்டு. ஆஸ்ட்ராலஜியில் அதாவது சொல்லுவாங்க, 7 பிறவிகள்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த பிறவிகள் வராமல் இருக்கிறதுக்கும் அந்த பிறவிகளை நிவர்த்தி பண்ணுற மாதிரியான வாழ்க்கைகளை கரெக்டாக வாழ்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்கு. நமக்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சரி, எவ்வளோ விஷயம் வந்தாலும் சரி, அதையும் சமாளிச்சுட்டு லாஸ்ட் எண்டு கட்ட வரைக்கும் வாழ்ந்து அதுக்கான விஷயம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். த ஆன்சரபிள் பீப்புள். எக்ஸாம் எழுதிட்டோம், நமக்கு மார்க் என்னங்கிறது தெரியாமல் நம்ம வந்து இறந்து போனால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இருக்காது. திஸ் இஸ் அ லைஃப். இந்த லைஃப்பில் எக்ஸாமை எழுதுறதுக்கான வேலைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கோம். என்றைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த லைஃப் இஸ் ஏ எக்ஸாம். எவ்ரி டே எவ்ரி செகண்ட் ஆஃப் தி எக்ஸாம். அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஆன்சரபிள் லைஃப்பை அங்கே நம்ம ஹிஸ்ட்ரிக்கல் லைஃப்பில் எழுதிக்கிட்டே இருப்போம். இப்போ அந்த மன்னர்கள் வாழ்ந்தாங்க, இவங்க வாழ்ந்தாங்க, இந்த கடவுள் வாழ்ந்தார், இவங்க வாழ்ந்தார், இவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க வச்சாங்கன்னு நமக்கு எப்படி தெரியுது? சும்மா சாதாரணமாக தெரியலையே. அவங்க அந்த லைஃபுக்கான ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வாழ்ந்து அதுக்கான ஹிஸ்ட்ரிக்கல் லைஃப்பை நோட் பண்ணி மற்றவங்க கொடுத்தது தான் அந்த லைஃப். இந்த செகண்ட் இவங்க இருப்பாங்க, இந்த செகண்ட் இவங்க இருப்பாங்க, இந்த செகண்ட் இவங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க அதுக்கான தகவலை நமக்கான எதிர்காலத்துக்கான தகவல்களை கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கான எதிர்காலத்துக்கான தகவலையும் மற்றவங்கக்கிட்ட பரிமாறிக்கிட்டே இருப்போம் இல்லையா? இவன் என் கூட ஒரு 10 வருஷம் இருந்தாங்க, இவன் ஒரு 5 வருஷம் இருந்தாங்க, இவன் இப்படி இருந்தாங்க, இவன் இப்படி இருந்தாங்க, இவன் இந்த மாதிரி கேரக்டரியா, இவன் இப்படி கேரக்டரியா, இவன் இப்படி கேரக்டரியா, இந்த மாதிரி இந்த எந்த மாதிரி. அப்போ அந்த வாழ்ந்த தருணங்கள் ஃபுல்லாமே இங்கே நோட் பண்ணப்படும். அதில் நம்ம எவ்வளோ குட்னஸாக இருந்தோம் அப்படிங்கிறதான் முக்கியம்.
எல்லாருக்குள்ளேயும் பேட் ஹேபிட்ஸ் எவ்ரி திங்ஸ் இருக்கும். பேட் ஹேபிட்ஸ் இல்லாத மனுஷனே இல்லை. அந்த பேட் ஹேபிட்ஸில் அவங்க எப்படி குட்னஸ்ஸாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதான். அதை சொல்லுவாங்களா, மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாமல் வாழ்கிறது அப்படின்னா தன்னோட மனசாட்சிக்கு தன்னோட சுயநல தேவைகளுக்கு மட்டுமே வாழ்கிறது இல்லை வாழ்க்கை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கையே பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கை தான். நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா என்றைக்காவது? ஃபஸ்ட்டு நம்ம பிறக்கிறோம், யாருக்காக பிறக்கிறோம்? நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு தேவைன்னு சொல்லி நம்மளை பெற்கிறாங்க. அவங்களுக்கான காலங்கள் கழிஞ்ச பிறகு நம்ம மனைவின்னு ஒருத்தி வர, அவள் தேவைக்காக வாழ்ந்து முடிக்கிறோம். ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும். இல்லை ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டால் கணவன் தேவைக்காக நம்ம பிறக்கிறோம், அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணதுக்காக வாழ்கிறோம். அதுக்கப்புறம் குழந்தைகளோட தேவைகளை பூர்த்தி பண்ணதுக்காக வாழ்கிறோம். அவங்க தேவைகள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் சேர்ந்துடும் இல்லையா? அவங்க தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறோம். அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் இறைவனுக்கான தேவையை பூர்த்தி பண்ணதுக்காக அந்த வாழ்க்கையில் நம்ம என்னென்ன பூர்த்தி பண்ணாமல் விட்டோமோ அதற்கான தேவைகளை பூர்த்தி பண்ணதுக்காக திருப்பியும் மறுபிறவி பிறகுறோம். ஸோ இந்த இடத்துல உறவுகளும் முக்கியம், குடும்பங்களும் முக்கியம், நண்பர்களும் முக்கியம், சொந்தக்காரங்களும் முக்கியம். அவங்க தேவைகளை நம்ம கரெக்டாக நம்ம பூர்த்தி பண்ணிட்டோன்னா பிறவிகளுங்கிறது இருக்காது. எங்கெல்லாம் நம்ம குறை வைக்கிறோமோ, எங்கெல்லாம் கொடுக்கல் வாங்கலில் நம்ம பிரச்சனையை பண்ணுறோமோ அங்கெல்லாம் நமக்கான துன்பங்களும் துயரங்களும் ஆயிரும். ஏன்னா அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் அதுக்கான தேவைகள் கரெக்டாக கிடைக்காம, அதுக்கான விஷயங்கள் நமக்கு கரெக்டாக போய் சேராமல் பிரச்சனைகள் உருவாகும் போது அவங்களுக்கான தேவைகள் பூர்த்தியாகலைங்கிற பட்சத்தில் நமக்கான பிரச்சனைகள் அதோட கர்மாக்கள் சேர்ந்து நம்மளை துன்படுத்திக்கிட்டு இருக்கும். இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கும். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன்னே. இப்போது ஒருத்தருக்கு காசு கொடுக்கணும். நாம் இப்போ அவருக்கு போய் கொடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து நடந்தே போகணும். நான் போய் சேர்கிறதுக்கு ரொம்ப தொலைவு, ஒரு 600 கிலோமீட்டர் நடந்தே போய் நாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எவ்வளோ காலங்கள் ஆகும்? அவருக்கு ஒரு பெரிய லெவலில் இருக்கார் அப்படின்னா நடந்தே போய் கொண்டு போய் அவருக்கான விஷயங்களை செய்யறதுக்கோ ஒரு டாக்குமெண்ட்டோ ஏதோ கொடுக்கறதுக்கு கால அவகாசங்கள் நிறையா ஆகும் இல்லையா? அப்போ அந்த கால அவகாசங்கள் ஆகும்போது அதுக்கான தருணங்களும் நிறைய இதுதான். அப்போ ஒரு லாங் தூரத்தில் நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கோம் அவங்களுக்கான விஷயங்களை கொடுக்கறதுக்காக. அப்போது நாம் வர்ற நேரம் ரொம்ப தாமதமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப தாமதமாக கிடைக்குன்னா அடுத்த பிறவியிலும் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தாமதமாகிடும். ஏன்னா அவங்க மூலயமா நமக்கு அதுக்கான வரவுகளாக இருந்தாலும் சரி, நமக்கான தேவைகளாக இருந்தாலும் தாமதமாகிடும். சிலருக்கு கிடைக்காமலே போயிடும். ஏன்னா சரியான நேரத்தில் அதை அவங்கக்கிட்ட ஒப்படைக்காத பட்சத்தில், சரியான நேரத்துக்குள் சில நொடி தவறினால் பல வருடங்கள் துன்பப்பட நேருன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதே மாதிரி தான் இதான் கர்மாக்களோட ஒரு விஷயம். கர்மாக்களோட முக்கியமான ஒரு விஷயம் புண்ணியங்களும் அப்படி தான். பாவங்களும் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டால் இந்த தடை தாமதங்கள்னால நிறைய விஷயங்கள் பிறருக்கான பாதிப்புகள் இருக்கலாம். ஒரு உயிரை காப்பாற்ற போகிற செகண்டுக்குள்ளே நம்ம காப்பாற்ற முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்னாகும்? அது உயிர் போயிடும். ஒருத்தரோட தேவையை அந்த இடத்துல நம்ம டப்புன்னு பூர்த்தி பண்ண முடியலைன்னா, இன்றைக்கி பசி எடுத்துக்கணுக்கு நான் 10 நாள் கழித்து நான் சாப்பாடு கொண்டு கொடுப்பேன்னு சொன்னால் என்னாகும்? போயிடும். இன்றைக்கி பல கோடி ஒருத்தனுக்கு தேவை அப்படின்னா அன்றைக்கு அவங்ககிட்ட கொடுக்க வேண்டிய காசு நமக்கு கரெக்டாக கொடுத்தா தான் நமக்கு வர வேண்டிய வரவு கரெக்டாக வரும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஓனராக இருக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஆன பிறகு தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். நான் ஒரு பணக்காரனாக ஆன பிறகு தான், நான் ஏழ்மையாக இருந்துட்டு வேலை பார்த்துட்டு வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு நான் வந்து எந்த மன உரியோ எந்த வருத்தமோ இல்லை. ஒரு ரேஞ்ச் லெவல் கூட 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 அப்கிரேட் ஆக ஆக என்ன நானே பக்குவப்படுத்திக்கிட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு உள்ளானேன். இவ்வளோ சம்பாதிச்ச பிறகு நிம்மதி இருக்காது. அதுக்கு மேலே அதை கட்டி காப்பாற்றணுங்கிற ஒரு பொறுப்பு உருவரும். அந்த பொறுப்பையும் மேற்கொண்டு நம்ம என்ன செய்யணும்னு அன்கண்ட்ரோலிங் லெவலில் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்த லெவல் போய்கிட்டே இருப்போம், ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு நிம்மதியான ஒரு லைஃபுங்கிறது ஒரு பணக்காரனாக ஆன பிறகு இருக்காது. இது முக்கியமாக நிறைய பேருக்கு தெரியாது. பணக்காரர்களுக்கோ பணமாக சம்பாதிச்சு வச்சுருக்கவங்களுக்கோ அதுக்கான விஷயங்கள் தெரியாது. அதை இன்றைக்கி சேமித்து வச்சுருப்போம், நாளைக்கு அது எப்போ கரையுங்கிறது தெரியாது. அது கரையும்போது திருப்பி அதை சேமிப்பாக கொண்டு வர்றதுக்கு
அடுத்த ஜெனரேஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி பிறக்குமாங்கிறதும் ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஒன்று வந்து ரொம்பிச்சுன்னா திரும்பி ஒரு சட்டியில் ஒரு உணவை எப்படி ரெப்புனமோ அது காலியான பிறகு அடுத்த உணவை நம்ம அதுக்கு ரெடி பண்ணணும். அடுத்த உணவு எப்படி வரும்? அடுத்த ஜெனரேஷன் வந்து அதை திரும்பி முதல்ல இருந்து அது எளிமையிலேருந்து உருவாகி திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக பணக்காரனாகி வரும். இதுதான் பொதுவாக இருக்குது. அதுலேயும் பாவம் செஞ்சுதான் அதே ஏழ்மையிலேருந்து பல பிரச்சனைகளை சமாளித்து முன்னேறி வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. சிலது முன்னேறாமலாம் எப்படி போகக்கூடிய விஷயங்களும் இருக்குது. கர்மாக்களோட விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னொரு பேசுவோம். இன்றைக்கி ஒரு ஹாப்பி டேஸ், சந்தோஷமான நாள் கேட்டிங்களா? யாருக்குன்னு சொன்னேன், சைனாவில் ட்ரிங்கிங்ஸ் டேஸ் கேட்டிங்களா? எல்லா டேஸும் இருக்குது. மதர் டேஸ் இருக்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ். சரி, ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே தனித்தனியாக அடிங்க. கேர்ள்ஸ் தனியாக அடிங்க, பாய்ஸ் தனியாக அடிங்க, தப்பு இல்லை. பட் லிமிட்டோடு சாப்பிடுங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், நிறைவாருங்க. சேஃப்டி முக்கியம். எதாக இருந்தாலும் நான் சொல்கிறது சேஃப்டி முக்கியம் கேட்டிங்களா? பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சேஃப்டி முக்கியம். எதாக இருந்தாலும் லிமிட்டோடுங்க, கண்ட்ரோலோடுங்க. உங்கள் எதிர்காலத்தோட நோக்கத்தில் மட்டும் கரெக்டாக இருங்க. உங்கள் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய விஷயங்களுக்குள்ளே நான் வந்து அவ்வளோ வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணியிருக்கேன், வச்சுருக்கேன், இவ்வளோ விஷயங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னா சும்மா நான் பண்ணல. அதுக்காக ஹார்ட் ஒர்க்கு, எஃபர்ட் எல்லாமே போட்டிருக்கேன். உழைச்சா தான் அதுக்கு நான் பண்ணிடுறேன். கூட வேலை பார்க்குறவங்களுக்கே அதுக்கான விஷயங்கள் தெரியாது. இவர் தான் ஓனருங்கிறதே நமக்கு தெரியாமல் தான் அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி? கவர்மெண்ட்லேயே அப்படி தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க என்கிட்ட பல கேள்விகள் கேட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் சார், இதுக்கு என்ன லீகல், இதுக்கு என்ன விஷயம் அப்படி கேட்டுருப்பாங்க. அவங்களோட அறியாமையை அவங்களுக்கான புரிதலோட உண்மையோட வெளிப்பாடுகளையும் நான் காமிச்சிட்டு தான் இருப்பேன். அதை புரிஞ்சு அறிஞ்சு அவங்க கரெக்டாக நடக்காங்களா, என்கிட்ட கரெக்டாக வந்து அதுக்கான விஷயங்களுக்கு சேர்ந்தாங்களா வைக்காங்களான்னு கவனிச்சுட்டு இருப்பேன். ஓகே, 195 கண்ட்ரிஸை நான் ஒரு ஓனர் அத்தனை கவர்மெண்ட்டையும் நான் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னா சும்மா நடத்தல. கடன் கொடுத்து அந்த கவர்மெண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா டெபிட் இவ்வளோ ட்ரில்லியன் கொடுத்துருக்கேன், இந்த கண்ட்ரிக்கு இவ்வளவு, இந்த கண்ட்ரிக்கு இவ்வளவு, 195 கண்ட்ரிஸை டெவலப் பண்ணதுக்கான விஷயங்கள், அங்கே இருக்க மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாமே பண்ணுறேன்னா சும்மா பண்ணல. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. அதுக்கெலாம் ஓனராக இருக்கேன், அதுக்கான ப்ரூஃபை காமிக்கிறேன், வைக்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் இருக்குது. அதுக்கான விஷயங்களுக்கு கரெக்டாக அவங்க அறிஞ்சு தெரிஞ்சு அவங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தியோட அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வர்ற அளவுக்கான விஷயங்களை தான் அவங்க கொடுக்கறது ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறவங்க தான் ப்ரில்லியன்ஸாக இருப்பாங்க. புரியாதவங்க கண்ட்ரிஸ் ஃபுல்லாமே டவுன் பொசிஷன் தான் இருக்கும். என்ன தான் பணம் இருந்தாலும் நாட் யூஸ்லெஸ். அதோட வளர்ச்சிகள் இருக்கவே இருக்காது. அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். எல்லா விஷயத்துலையும் அதில் முன்னேற்றங்கள் எல்லாமே பாதிக்கும் ஒரு கண்ட்ரிஸ் பார்த்துக்கும். சரி, கண்ட்ரிஸ் டெவலப் பற்றி அப்புறம் பேசுவோம். எனிவே ஹாப்பி டேஸ் வைக்கிறேன்.